ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஸ்கோப். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் தான். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் செக்ஷன். ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா ஐயூபேக். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஹைட்ரோகார்பன்ஸை பற்றி. ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் 3 டைப்: ஆல்கீன், ஆல்கைன், alkenes. Single bond, double bond, triple bond. Next topic என்னன்னா representation of organic compounds. எப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மாலிகுலர் ஃபார்முலா. செகண்ட் ஒன் கண்டென்ஸ்டு மாலிகுலர் ஃபார்முலா, ஷார்ட்டா சிஎஸ்எஃப்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் எக்ஸ்பெண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, இஎஸ்எஃப்னு சொல்லலாம் ஷார்ட்டா. ஃபோர்த் ஒன் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். நான் எழுதும் போல பாண்ட் லைன் எழுதிட்டேன், ஆர் பாண்ட் லைன் நொட்டேஷன் கூட சொல்லலாம். இதை 4 பற்றி விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மாலிகுலர் ஃபார்முலா. ரிட்டன் பை டோட்டல் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். டோட்டல் கார்பன் ஹைட்ரஜனையும் சேர்த்து எழுதுறது தான். எக்ஸாம்பிள் C3H8. செகண்ட் ஒன் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, லைக் ஒரிஜினல் ஃபார்ம். எப்படி ஒரிஜினலாக இருக்குமோ அதே மாதிரி. எக்ஸாம்பிள் CH3, CH2, CH3. தேர்ட் ஒன் எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. எலவேட்டர்னு எழுதியிருப்பேன், சரி ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பேண்டட்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். CH3ன்னு போகிறது போல் C போட்டு 3H எங்கே இருக்கணும் பொசிஷனோட போகிறது தான் எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஃபோர்த் ஒன் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் ஆர் பாண்ட் லைன் நொட்டேஷன் ஆர் ரெப்ரசன்டேஷன், எப்படி வேணால் சொல்லலாம். இது எப்படின்னா பாண்டை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஒன்லி ரெப்ரசன்ட் த பாண்டு. லைக் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு கோடு, சின்ன கோடு. இந்த கோடுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா ஒரு எண்டு ஒரு கார்பன், இன்னொரு கார்பன். இது 3 கார்பன் காம்பவுண்ட். CH3, CH2, CH3 இப்படி எழுதலாம், இப்படி வரைஞ்சிக்கலாம். தீஸ் ஆர் த பாண்ட் லைன் நொட்டேஷன் ஆர் ரெப்ரசன்டேஷன். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஹைபிரிடைசேஷன். இந்த காம்பவுண்ட்ஸில் எப்படி ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே 2 டைப் பாண்ட்ஸ் இருக்குது, சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட். சிக்மா பாண்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஆல் த சிங்கிள் பாண்ட்ஸ் ஆர் சிக்மா பாண்ட்ஸ். செகண்டு பை பாண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்லையும் டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ்லையும் இருக்கும். ஆல்சோ ப்ரெசன்ட் இன் டபுள் அண்டு ட்ரிபிள் பாண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். CH4 இது எப்படி எழுதலாம்னா C4 bond HH. All bonds are single bond only. So these 4 bonds are sigma bond. So this compound CH4 contain 4 sigma bond. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் டிஃபிகல்ட் காம்பவுண்ட்ஸில். இப்போ எக்ஸாம்பிள் CH2 டபுள் பாண்ட் CH2 நம்மளுக்கு தெரியும் சிங்கிள் பாண்ட்ஸ் ஆர் சிக்மா பாண்ட். ஆனால் இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்டில் ஒரு பாண்டு வந்து பை பாண்ட், இன்னொரு பாண்டு வந்து சிக்மா பாண்ட். அதில் இதுதான் பை பாண்ட், இதுதான் சிக்மா பாண்ட் சொல்ல முடியாது. தி டபுள் பாண்ட் கண்டெய்னிங் 1 பை பாண்ட் அண்ட் 1 சிக்மா பாண்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் CH ட்ரிபிள் பாண்ட். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ட்ரிபிள் பாண்ட் எடுத்திருக்கோம். லைக் அதே மாதிரி ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறங்க. ஸோ ஆல் சிங்கிள் பாண்ட் ஆர் சிக்மா பாண்ட். ஸோ ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால 2 பை பாண்டும் ஒரு சிக்மா பாண்டும். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த 3 பாண்டும் ஒரு சிக்மா இருக்கும், 2 பை இருக்கும். கரெக்டாக சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட் டாப்பில் போகிறனால அதுதான் பையின்னு இருக்கா, சிக்மான்னு இருக்கக்கூடாது. கீழே இருக்கிறது தான் பைன்னு இருக்கக்கூடாது. 3 பாண்டில் எது வேணால் இருக்கலாம். அதாவது மஸ்ட்டு 2 பை பாண்ட் 1 சிக்மா பாண்ட் தான். அது சிக்மா பைன்னு இருக்கலாம், பை சிக்மா பைன்னு இருக்கலாம், இல்லை பை சிக்மான்னு கூட இருக்கலாம். இதிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா டபுள் பாண்ட் கண்டெய்னிங் 1 சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட். ட்ரிபிள் பாண்ட் கண்டெயின் சிங்கிள் சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட். நெக்ஸ்ட் டாபிக் அதே ஹைபிரிடைசேஷனில் பாண்ட்ஸை வச்சு என்னென்ன கேள்வி கேட்கலாம். பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் ஆர் பர்சன்டேஜ் கேரக்டர், கேரக்டர் ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு sp3, sp2, sp 3 டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். இப்போ லோன் பேர் எழுதணும். sp3னால 4 லோன் பேர், s 3p, ஸோ 4. sp2 3, s 1 p 2, ஸோ sp 2. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் கேரக்டர் இன் sp3 ஹைபிரிடைசேஷன்னா 4 பங்குக்கு 1 பங்கு s இருக்குது. ஸோ 25%. 3 பங்குக்கு 1 பங்கு s, ஸோ 33.3%. sp 2ல் 1 பங்கு, அப்சல்யூட்லி 50%. ஸோ இதை வச்சு எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா சிம்பிளாக ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கேரக்டர் கேட்பாங்க. ஸோ அந்த காம்பவுண்டை ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சி நம்ம கேரக்டர் எழுதுனா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு CH4 எடுத்துக்கிறோம். அதோட வேலன்சி தெரிஞ்சுருங்க. கார்பனோட வேலன்சி 4, ஹைட்ரஜனோட வேலன்சி 1. ஸோ இப்போ காம்பவுண்டை எப்படி எழுதுனாலும் இது ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ CS சென்ட்ரல் கார்பன், ஸோ 4 வாட்டி C போட்டுக்கணும். இதை ஸ்ட்ரக்சர் வச்சும் எழுதிடலாம், இல்லாட்டி இந்த ட்ரிக்கை வச்சும் எழுதலாம். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து sp3 எப்படி சொன்னோன்னா 4 லோன் பேர் இருக்குது, sp3 சொன்னேன். எப்படி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா C, ஸோ 4 C போட்டுக்கிறோங்க ஃபஸ்ட்டு. ஸோ 4 வந்து ஒரு ஹைட்ரஜனோட வேலன்சி ஆகும். ஸோ 4H. ஸோ இப்போ நம்ம போனோன்னா SP, P, P, ஸோ டோட்டலி sp3.
இந்த ட்ரிக்கு தான். இது எல்லா காம்பவுண்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ sp3 வித் 0 லோன் பேர். ஸோ லோன் பேர்ஸ் கிடையாது, எம்டி எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகாமல் எங்கேயுமே இல்லை. ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸ் எல்லாரோட பேர் ஆயிடுச்சு. ஸோ sp3 ஸோ பர்சன்டேஜ் 25%. sp3யில் எஸ் கேரக்டர் எவ்வளோனா 25%, 4ல் ஒரு பங்கு. நெக்ஸ்ட் டாபிக், இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கிறங்க. இந்த காம்பவுண்டில் எத்தனை sp3 கார்பன், sp2 கார்பன், sp கார்பன் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா டிகிரிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி, அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்சரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்பனுக்கு பிரைமரி கார்பன் எது, செகண்டரி கார்பன் எது, டெர்சரி கார்பன் எது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரைமரி கார்பன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் the carbon atom directly attached to the another carbon atom. அதாவது எப்படி சொல்லலாம்னா another one carbon atom சொல்லலாம். ஸோ that is called primary carbon, directly attached to the another one carbon. ஸோ செகண்ட் ஒன்று அதே தான். செகண்டரினா 2 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கணும், டெர்சரினா 3 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கணும். சில பேர் ஹைட்ரஜன் வச்சு நினச்சிக்கிடுவாங்க. ஸோ அப்படி கிடையாது. 1 கார்பன் எத்தனை கார்பனோட அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் டிகிரி. ஸோ பிரைமரினா 1 கார்பன், செகண்டரினா 2 கார்பன், டெர்சரினா 3 கார்பன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அல்கில் ஹேலைட்ஸ். ஹேலைட்ஸ்னால் அல்கின்னா அந்த அல்கைன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் காம்பவுண்டோட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ அதில் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். அது சிங்கிள் பாண்டாக இருக்கலாம், டபுள் பாண்டாக இருக்கலாம், ட்ரிபிள் பாண்டாக இருக்கலாம். ஸோ நார்மலி அது அல்கின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ். இங்கே ஹேலைட்ஸ்னால் ஹாலோஜன்ஸு, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், இது 2 சேர்ந்த காம்பவுண்ட் தான் அல்கி ஹேலைட்னு சொல்லுவோம். இது தனி டாப்பிக்கே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். பிரைமரி அல்கி ஹேலைட், செகண்டரி அல்கி ஹேலைட், டெர்சரி அல்கி ஹேலைட் எப்படி எழுதுனா இங்கே மெயின் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஹேலைட்ஸ் தான். ஸோ இந்த ஹேலைட்ஸ் கார்பனை வந்து எந்த கார்பன் ஆட்டத்தை அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா சிஎல் டைரக்ட்லி அட்டாச் டு சிங்கிள் கார்பன் ஆட்டம், தட் கார்பன் ஆட்டம் டைரக்ட்லி அட்டாச் டு த அனதர் ஒன் கார்பன் ஆட்டம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த சிஎல் குரூப் இருக்குல்ல, இந்த குரூப் வந்து டைரெக்டாக ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அந்த கார்பன் ஒன்லி 1 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு பிரைமரி வந்து அந்த சி தான். ஸோ அந்த பிரைமரி ஒன்லி அட்டாச் டு அனதர் ஒன் கார்பன். ஸோ this is primary alkyl halides. ஸோ செகண்டரி கார்பன் அதே தான் பாருங்கள். சிஎல் அட்டாச் இருக்க செகண்டரி குரூப் வந்து 2 கார்பன் அட்டாச் இருக்குது. ஸோ as well as 3. ஸோ இதுதான் பிரைமரி அண்ட் செகண்டரி டெர்சரி alkyl halides. இந்த alkyl halides மட்டும் கிடையாது, டிகிரி ஆஃப் ஆல்கஹால்ஸும் இருக்குது. ஸோ OH குரூப்பு பிரைமரியில் அட்டாச் ஆயிருந்தால் பிரைமரி ஆல்கஹால், செகண்டரியில் அட்டாச் இருந்தால் செகண்டரி ஆல்கஹால், டெர்சரியில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா டெர்சரி ஆல்கஹால். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறீங்க. அம்மைன்ஸுக்கும் இதே மாதிரி டிகிரிஸ்லாம் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். டிகிரி ஆஃப் அம்மைன்ஸ். ஸோ இதில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அம்மைன்ஸோட டிகிரியை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து CH3, CH2, CH2, NH2 இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு வந்து CH3, NH2. ஸோ மெயினாக இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிகிரி ஆஃப் அம்மைன்ஸ் தான். ஸோ அம்மைன் தான் நம்ம பிரைமரி. ஸோ இங்கே NH2 டைரக்ட்லி கனெக்டட் டு சிங்கிள் கார்பன். ஸோ CH2, அதே மாதிரி NH2 டைரக்ட்லி கனெக்டட் டு சிங்கிள் கார்பன். ஸோ தீஸ் 2 ஆர் பிரைமரி அம்மைன்ஸ்.
இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன், கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். CH3 NH CH3. ஸோ நைட்ரஜன் வேலன்சி 3. ஸோ CH3 NH CH3. ஸோ இங்கே பாருங்கன்னா CH3 NH2. ஸோ இங்கே டக்குன்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு கார்பன் NH டைரக்ட்லி கனெக்டட் டு 2 கார்பன். ஸோ CH3 2 கார்பனால் செகண்டரி அம்மைன்னு சொல்லலாம். இங்கே எடுத்த உடனே செகண்டரி அம்மைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குன்னா இந்த C கனெக்டட் டு CH3 2 CH3. ஆனால் நம்ம இங்கே ப்ரைமரி என்னது அம்மைன்ஸ் தான். ஸோ அம்மைன் ஒன்லி கனெக்டட் டு சிங்கிள் கார்பன். ஸோ இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் நம்ம அவசரத்தில் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ எதுக்கு டிகிரி பார்க்குறோன்னு பார்க்கணும், அம்மைன்ஸ்க்கு கார்பனுக்கா. ஃபஸ்ட் உள்ள எக்ஸாம்பிளில் NH2 வந்து சிங்கிள் கார்பன் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ப்ரைமரி. அனதர் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணு கனெக்டட் டு 3 கார்பன். ஸோ டெர்சரி. ஆனால் இங்கே ஒரு எண்ணு கனெக்டட் டு சிங்கிள் கார்பன் தான். ஸோ அது ப்ரைமரி. இதுதான் டிகிரி ஆஃப் அமைன்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.